அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் செய்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம் பிரச்சனைகளை பார்த்து நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மிடத்திலே எதிர்பார்த்து சில காரியங்களை கேட்டு இதை செய்தால்தான் நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய சுபாவத்தை உடையவரும் அல்ல. மாறாக அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அவர் சொல்லுகிறார், நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பஞ்ச காலத்தில் ஈசாக்கு அந்த பட்டணத்தில் விதை விதைக்கிறான். எவ்வளவு சூழ்நிலை, எவ்வளவு போராட்டம், மற்றவர்கள் எல்லாம் கேலி செய்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஆறுதல் செய்தார். என்ன தெரியுமா? 100 மடங்கு பலனை அவனுக்கு கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவனை கர்த்தர் அந்த தேசத்திலே ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அநேக காரியங்கள். இருதயம் அவனுக்கு நிச்சயமாக தான் வளர்த்த லோத்து தன்னுடைய இஷ்டத்திற்கு இதோ அவன் தன் பங்கை பிரித்து கொண்டு சென்று விட்டானே, வளமான தோட்டத்தை பார்த்து சென்று விட்டானே என்று சொல்லி இருதயத்திலே அங்கலாய்ப்பு இருந்தாலும் கூட லோத்து சென்ற உடனே தான் கர்த்தர் ஈசாக்கை அவனுக்கு கொடுத்து ஆறுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கைவிடாதவர். லாசரு இறந்து 4 நாளாயிற்றே என்று சொல்லி கதறி துடித்து கொண்டிருக்கிற வேளையிலே மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்தார். அவர்களை அப்படியே விட்டு விடவில்லை. போய் செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதே போலதான் நீங்கள் முடிந்தது என்று சொல்லி இதோ இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே வந்து அதை மீண்டுமாய் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே கவலைப்படாமல் இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற வார்த்தை எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் ராஜா. எங்களுக்கு நீர் ஆறுதலை செய்கிறவராய் அப்பா, இந்த நாளிலே எங்கள் கூடாரத்திலே எங்கள் இருதயத்திலே கடந்து வந்ததற்காய் நன்றி சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.